Hello guys, welcome back to Bike Set. In this video, we will talk about bike review. Dji Osmo Dji Osmo review budget friendly action camera. GoPro compare budget friendly. Cost cost clarity super. GoPro Hero 7 and Hero 8 tough Dji Osmo. But differences. So நம்ம இதெல்லாம் நம்ம வந்து எதோட கம்பேர் பண்ண போறோம் Dji Osmo இன்னைக்கு அப்படினு பாத்தீங்கன்னா GoPro Hero 7 அது எங்க இருந்து வந்தது அப்படினு நீங்க யோசிச்சீங்கன்னா நம்ம கூட வந்து ரெமோ vlogs இருக்காரு சோ ஓகே இவர்தான் வந்து GoPro Hero 7 வச்சிருக்காரு சோ இதோட போட்டோஸ் ஃபுட்டேजेस அதெல்லாம் வந்து Dji Osmo ஓட போட்டோஸ் அண்ட் ஃபுட்டேजेस ஓட நம்ம கம்பேர் பண்ணி இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் சோ மறக்காம எங்க சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படினா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க and then subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும் and then Dji Osmo பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லா Dji Osmo ஓட இன்பில்ட் மைக்ல தான் சோ மறக்காம எப்படி இருக்கு அப்படி கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வாய்ஸ் கிளாரிட்டில இருந்து எல்லாமே வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ரெடியா ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து GoPro Hero 7ல் தான் vlog எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து Dji Osmo Action Camera அதில் வந்து vlog எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டு கையில் வந்து ரெண்டு ஆக்ஷன் கேமரா இருக்குது ஸோ இப்போ என்ன கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நைட் ஆகிடுச்சு நைட் அப்ராக்சிமேட்லி ஒரு 6:45 to 7 o'clock கிட்ட அந்த ரேஞ்சில் ஆகிட்டு இருக்கு ஸோ லோ லைட்டில் வந்து Dji Osmo அண்ட் GoPro Hero 7 எது வந்து கரெக்டாக இருக்குது அது வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இப்போ எடுக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துலேயும் வந்து 1080p 60 fps 1080p 60 fps இருக்குது ஸ்டெபிலைசேஷன் ஆனில் இருக்குது இது வந்து GoPro Hero 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்பர் ஸ்மூத் வரும் அண்ட் இதே வந்து Dji Osmoவில் பார்த்தீங்கன்னா வந்து ராக் ஸ்டடி மோட் வரும் ஸோ எஸ் இப்போ வந்து ரெண்டு பேரும் வந்து நடந்து போயிட்டுருக்கோம் அண்ட் உங்களுக்கு வந்து ஷேக்னஸ் எப்படி எது கரெக்டாக இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு பார்த்தாலும் ஒரு கிளாரிட்டி வரும் இதே வந்து நைட்டில் வந்து நீங்கள் வீடியோ எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து எந்த கேமராவில் வந்து கரெக்டாக இருக்கும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து எந்த கேமரா நைட்டில் வந்து கரெக்டாக இருக்கும் அதுவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோ ஏன்னா நிறைய பேர் வந்து டிஎஸ்எல் எடுக்காமல் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஆக்ஷன் கேமரா தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க vloggingகாகவே ஃபஸ்ட்டு வந்து ஆக்ஷன் கேமரா வந்து முன்னாடியே வந்து மோட்டோ vlogக்காக தான் பெஸ்ட்டாக இருக்கும் பட் இப்போ வந்து ஆக்ஷன் கேமரா எடுக்கிறது வந்து இப்போ vloggingகாகவே பர்பஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து ஆக்ஷன் கேமரா நல்லா வந்து அப்கிரேடோ பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போது ஆக்ஷன் கேமரா வச்சியோ நைட்டில் வந்து கரெக்டாக இருக்குமா வீடியோ ஃபுட்டேஜஸ் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க அண்ட் சாய் கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான் ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா Dji Osmo பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் தென் GoPro Hero 7 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பிகாஸ் அது வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் அது அண்ட் தென் அசசரிஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா GoPro Hero 7 கிடைக்கிற அளவுக்கு ஒரு அசசரிஸ் வந்துட்டு Dji Osmoக்கு கிடைக்காது அண்ட் தென் Dji Osmoவில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் இருக்குது அண்ட் தென் பேட்டரி லைஃப் வந்துட்டு உங்களுக்கு GoPro Hero 7ஓட அதிகம் பட் GoPro Hero 7ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் கிடையாது அண்ட் தென் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா GoPro இது Dji Osmoவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி இன்னொரு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஒரு சில அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா GoPro Hero 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூப்பர் வியூ அவைலபிள் Dji Osmoவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு
நார்மல் வைட் ஆங்கிள் தான் அவைலபிள். அதுவும் வந்துட்டு 2.7K 4:3 ரேஷியோலலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செம்ம வைட் ஆங்கிளாக வரும். அதுவே கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் ஒரு சில அட்வான்டேஜஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டெடி மோட் அண்ட் தென் ஹைப்பர் ஸ்மூத் மோட் இருக்குது ரெண்டுமே. ஸோ நீங்கள் தான் அதை சொல்லணும், எது இருக்கிறதுலேயே வந்துட்டு ஸ்டெடினஸ் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு. பிகாஸ் 1080p 60 fps தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் ரெண்டு வீடியோவும். இதில் பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டெடி மோட் ஆனில் தான் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் மோட் ஆனில் தான் இருக்குது. எது நல்லா இருக்குன்றதை நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் வைஸ் ரேட்டு வைஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஜே ஆஸ்மோ வந்து 20Kக்குள்ளே வந்து கடிச்சிரும். 20Kக்குள்ளே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து கிடச்சிரும். அண்ட் அது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டில் வந்து ஒரு பயங்கரமான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜே ஆஸ்மோ வந்து அது ஃபஸ்ட்டு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இதே வந்து கோப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து கோப்ரோனாலே வந்து கொஞ்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போது ஆக்சுவலி இப்போ வச்சுருக்கிறது கோப்ரோ பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், உங்களுக்கே தெரியும். எல்லாமே வந்து ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ கோப்ரோ ஹீரோ 7 வந்து எவ்வளோக்கு வாங்கினா பார்த்தீங்கன்னா வந்து 25,000 கொடுத்து வாங்கினேன். அண்ட் இதே வந்து டிஜே ஆஸ்மோ வந்து சாய் வந்து 20K கொடுத்து வாங்கினாங்க. அண்ட் இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஹீரோ 7ல் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே கிடையாது. அண்ட் டிஜே ஆஸ்மோவில் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் விளாக் எடுக்கிறாங்கன்னும் போது ஃப்ரண்ட் ஸ்கிரீன் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ்போசர் எப்படி இருக்குது, கிளாரிட்டி எப்படி இருக்குது, அது பார்த்தால வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் கோப்ரோ ஹீரோ 7ல் அது பண்ண முடியாது, ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்கு. டிஜே ஆஸ்மோக்கும் கோப்ரோ ஹீரோ 7க்கும் வந்துட்டு கம்பேரிசன் நாங்கள் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா கம்பேரிசன் தான் பண்ணுறோம். இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டு நாங்கள் சொல்ல, அதை நீங்கள் தான் வந்துட்டு தேர்ந்தெடுத்துக்கணும். உங்கள் பர்பஸ்க்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். நாங்கள் இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்ல வரல. பிகாஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு இண்டிவிஜுவல் இது கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரியே பார்த்திங்கன்னா கோப்ரோ வந்துட்டு ஸ்டில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட்ஸு. அண்ட் தென் டிஜே ஆஸ்மோ பார்த்திங்கன்னா ட்ரோன் பிராண்டு. ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு உங்கள் பர்பஸ்க்கு எது யூஸ் ஆகுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். என் பர்பஸ்க்கு வந்துட்டு டிஜே ஆஸ்மோ போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் டிஜே ஆஸ்மோ வாங்கிட்டேன். இவன் பர்பஸ்க்கு வந்துட்டு கோப்ரோ ஹீரோ 7 தான் வேணும் அப்படின்றதுக்காக ஹீரோ 7 வாங்கியிருக்கான். ஸோ நீங்கள் எது பெஸ்ட்டுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் வாய்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த எக்ஸ்டர்னல் மைக்கும் யூஸ் பண்ணல, இன்பில்ட் மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டில் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு விண்ட் ரிடக்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். விண்ட் ரிடக்ஷன் நாய்ஸ் வந்துட்டு அந்த ஆஃப் பண்ணிக்கலாம் டிஜே ஆஸ்மோவில். பட் கோப்ரோ ஹீரோ 7ல் பார்த்திங்கன்னா அதை ஆஃப் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நல்லா காற்று அடிச்சிட்டு இருக்குது. நீங்களே கம்பேர் பண்ணிக்கலாம் எதில் வந்துட்டு விண்ட் ரிடக்ஷன் ஆகி உங்களுக்கு நாய்ஸ் கேட்குதா. ஏன்னா நல்லா காற்று அடிச்சிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேசிகிட்ருக்கோம். இது வந்து பேக் வியூவில் வந்து பேசுகிறேன். எதோட எக்ஸ்போசர் அண்ட் குவாலிட்டி கிளாரிட்டி எது வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கையில் வலிக்குதுடா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 டிஸ்டன்ஸாக வச்சுருக்கேன் ரெண்டு கேமரையும். அண்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து லோ லைட்டில் வந்து பேக் வியூவில் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்டு இப்போ வந்து வாய்ஸ் வந்து எதில் வந்து கிளாரிட்டியாக இருக்குது அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரெண்டுத்தோட மைக் வந்து பின்னாடி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து மேபி வந்து இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ பேக் சைடு வியூ ஆஃப் பேக் சைடில் பேசும்போது பார்த்திங்கன்னா வந்து வாய்ஸ் வந்து ரெண்டுத்துலேயும் வந்து கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். பட் அதுலேயே வந்து எது ஒரு பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒன்று தெரியும், நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அப்போது வந்து எதோட வாய்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அது வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க எதோட இது கிளாரிட்டி நல்லாயிருக்கு. நான் வந்து அப்படியே பார்த்துக்கோங்க எவ்வளோ எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து வாங்குவீங்க, அதுவும் வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மேபி கம்பேரிசன் வீடியோ ஓரளவுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தென் பைக்கர்ஸ் ஆட் இன்ஸ்டா ஐடி அதையும் கொடுக்குறேன். அதுக்கும் மறக்காமல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் தென் ஏதாவது டவுட்ஸ்னால் அதுலேயும் நீங்கள் வந்துட்டு டிஎம் பண்ணலாம். ஸோ தட் நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கோப்ரோ ஹீரோ 7 அண்ட் டிஜே ஆஸ்மோ விச் இஸ் த பெஸ்ட்டுன்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். இன்கேஸ் இது பெஸ்ட்டு இதுதான் நல்லா இருக்குது அதுதான் நல்லா இருக்குன்றதோட எந்த உங்கள் பர்பஸுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு இதில் பாருங்கள். ஸோ நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ see you next time, next video. Until then, bye bye from Bikers Star.